Hello friends, welcome back to our channel Manakarasri. இன்னைக்கு இந்த வீடியோல 12th standard biology public examinationக்கான original question paper தான் பார்க்க போறோம். plus key answer பார்க்க போறோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. சோ இதல இருக்கக்கூடிய 1 mark key answer, 2 mark key answer, 3 mark, 5 mark bio zoology, bio botany with இல்ல paper presentation video key answer எல்லாமே உங்களுக்கு இருக்கு. சோ வீடியோ வந்து பாத்தீங்கன்னா skip பண்ணாம till end வரைக்கும் பாருங்க. மறக்காத வீடியோ யூஸ் பண்ணா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம key answer பார்த்தறலாம். இந்த question paperக்கான key answer இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஞ்சியோஸ்போம்களின் ஆண் கேமிட்டோபைட்டின் முதல் செல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு செல் ஆஃப் மேல் கேமிட்டோபைட் ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மைக்ரோஸ்போர் நுண்வித்து தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஒத்த பண்பினை பெற்ற தூய சிவப்பு மலர் உடைய தாவரம் இது. ஸோ இதுக்கு ரெண்டாவது இது இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதினாலும் கரெக்டு தான். ஸோ இது கிரேஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எது அடிக்கடி மரபணு வெளிப்பாடு அறிவிப்பாளராக கருவியாக பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது GFB விச் ஆஃப் த ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு டு ரிப்போர்ட்டர் எக்ஸ்பிரஷன். அடுத்து வைரஸ் அற்ற தாவரங்கள் எதிலிருந்து உருவாக்கப்படுகிறது. வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்குத்திசு வளர்ப்பு மெரிஸ்டம் கல்ச்சர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோனின் அடிவளி மண்டலம் எனப்படுவது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா பேட் ஓசோன் ஆப்ஷன் சி பயனற்ற ஓசோன்னு சொல்லுவோம். பூச்சி மற்றும் உவர்த்தன்மையினை தாங்கும் தாவரத்தின் பெயர். ஸோ இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு முக்கியமானது ஆப்ஷன் டி அட்டாமிட்டா. ஸோ இதில் கூட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ 8th 1 மார்க்கான கொஷின் வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த காடுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி மலைவேம்பு கடம்பு நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 2 மார்க்ஸ் ஹைபிரிட் வரையறுக்கவும் விதைப்பந்தின் பயன்கள் எழுத தூய்மை செயல்பாடு திட்டத்தின் குறிக்கோள் இயற்கை வேளாண்மை நிலவேம்பின் தாவர பெயர் குடும்பத்தினை குறிப்பிட உயிர் தொழில்நுட்பவியல் பயன்படும் நொதிகள் யாவை இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 3x3 9 3 மார்க் கொஸ்டின் 4 மணி தாவரம் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி 19 PBR கேட்டிருக்காங்க. பசுமை இல்ல வாயு ஒரே குளிர் பாதுகாப்பு புவிவாழிடம் செயல்பாடும் ஹேபிட்டட் நீச் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேபிட்டட் நீச் தான். ஸோ கம்பல்சரி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹேபிட்டட் நீச் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி மகரந்த குழாய் சூழ்நிலை நுழைதல் வகைகள் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் என்ட்ரி போலன் டியூப் ஓவியூல் வாட் இஸ் ஜீன் மேப்பிங் ரைட் த யூசஸ் ஹவு டு ப்ரொடக்ட் ஈகோசிஸ்டம். அதே மாதிரி ராமு சோமு ஆர் ஃபார்மர் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஜுவாலஜி ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் 1 மார்க் கொஷின் வந்து ஆன்சர் கீ பார்க்கலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காத கீழே வந்து பார்த்தோன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர். ஃபார்மேஷன் ஆஃப் 3 germ லேயர் ஆப்ஷன் இ வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர். மார்க் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன் போக முன்னாடி இதெல்லாம் ஒருத்தர் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கீழ்காணும் நிலைவாற்றல் உருவத்த இரட்டையர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 sperm. ஸோ ஆப்ஷன் டி 1 sperm ஃபர்டிலைசிங் 1 egg இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து வந்து பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. பொறுத்த வரைக்கும் சரியான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. DNA சர்க்கரைகளுக்கு RNA சர்க்கரைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான 1 மார்க்கு. இதில் நமக்கு ஆப்ஷன் டி தான் 1 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இன் டிஆக்சிரிபோ நியூக்ளியஸ் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபோர்த்து பாருங்கள். ஃபோர்த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஆப்ஷன் சி கரெக்டு. அதாவது போத் ஆர் அண்ட் ஆர் ராங். ஆப்ஷன் சி கரெக்டு. அதே மாதிரி எலைசா டெஸ்ட் வந்து எதுக்காக வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க எலைசா. ஸோ அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி டிடக்ஷன் ஆஃப் பேத்தோஜன்ஸ் நோய் கிருமிகளை கண்டறிய. ஈகோலை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஈகோலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். பார்த்துக்கோங்க. வாலிட சீரழிவினால் ஏற்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ ஆம்பிபியன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர் பாலூட்டிகள். ஸோ 2 மார்க்லாம் செக் பண்ணிக்கலாம். அண்டம் விடுபடுதல் ஓலைசேஷன் டவுன் சிண்ட்ரோம் ஓப்ரான் என்பது யாது
செயலாக்க நோய்த்தடை காப்பு, தொழில்துறை ஆல்கஹால், மனித தண்டு செல்களின் முக்கியத்துவம், நிர்பந்த அன்னீச்சை செயல் என்றால் என்ன, பணிக்குடை தொலைப்பு ஆம்னிசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மரபணு வங்கியை பற்றி குறிப்பு வரைக. கம்பல்சரி 19 கேட்டிருக்காங்க. இதுதான் கம்பல்சரி கொஸ்டின். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இதுதான் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் மனித மரபணு திட்டத்தின் HGB வழிமுறைகள், மனிதனின் பரிணாம வளர்சிதை பாதை விளக்குக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துறையில் வேதிப்பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படும் விளைவுகள், பாப்புலேஷன் டென்சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது தமிழ் மீடியத்துக்கான ஆன்சர் கீ தான். வேறுபட்ட செல்களின் உட்கரற்ற புரோட்டோபிளாஸ்ட்கள் இணைத்து பெறுவது சைப்ரேட் எனப்படும். விதைப்பந்தியின் பயன்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாவரவியல் பேர் ஆண்ட்ரோக்ராபஸ் பானிகுலேட்டா அகந்தேசி. இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில், தமிழ் மீடியம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் மார்க் வந்து கீ ஆன்சருக்கு வந்து போடுவாங்க. ஸோ அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை ஒரு மாடலுக்கு பார்த்தவங்க ஆன்சர் கீ, தமிழ் மீடியத்துக்கான ஆன்சர் கீ இது, இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஆன்சர் கீ இந்த வீடியோ எண்டில் இருக்குது. ஸோ மறக்காத வந்து பாருங்கள். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனை நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஜுவாலஜி, பயோஜுவாலஜி தமிழ் மீடியத்துக்கான ஆன்சர் கீ இருக்குது. இதுவும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்டம் விடுபடுதல், டவுன் சிண்ட்ரோம், 31 ட்ரைசோமி, ஓப்ரான் என்ன, செயலாக்க நோய்த்தடை காப்பு, மந்தமான நோய்த்தடை காப்பு 2 மார்க் ரொம்ப முக்கியம். தொழில்துறை ஆல்கஹால் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட் இருக்கணும். மனித தண்டு செல்களுடைய பயன்பாடுகள், நிர்பந்த அன்னீச்சை செயல், பணிக்குடை துளைப்பு, இது ஏதாவது 3 பாடம் இருக்கணும். குழந்தையை பிறப்பதற்கு முன் செய்யப்படும் தொழில்நுட்பம், வளர்க்கருவின் குரோமோசோம் குறைபாடுகளை கண்டறிய, வளர்க்கருவின் பால் தன்மை கண்டறிய, பெண் கருக்குலை செய்யப்பட வாய்ப்பு ஏற்படுகிறது. இதற்கு சட்டப்பூர்வமான தடை அவசியம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பனிக்குடை திரவ மாதிரியை கொண்டு குரோமோசோம் பிறழ்ச்சியினை கண்டறியலாம். ஸோ இந்த மாதிரி 3 குறிப்பு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம். இதில் எது வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஆம்னிசோனிட்டிஸ், தைமோஸ் ஹார்மோன் மற்றும் பணிகள், மரபு வங்கிகள் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. மனித மரபணு திட்டத்தின் செயல்முறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனிதனின் பரிணாம வளர்ச்சி, அதே மாதிரி தமிழ் மீடியம் கொஷின் இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இருக்குது. டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 மார்ச் 2020 நடந்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் தான் இது. ஸோ இதெல்லாம் ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். இப்போ சைப்ரிட்லாம் இந்த டெஃபினேஷன் இருந்தால் போதும், ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு இந்த டெஃபினேஷன் இருந்தால் போதும். ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் கீ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணி மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் மார்க் வந்து எடுத்த ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 8 1 மார்க் வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சைப்ரிட்னா என்ன, த ஃபியூஷன் ப்ராடக்ட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் வித்தவுட் நியூக்ளியஸ், டிஃபரன்சஸ் சைப்ரிட்டு, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் டு ப்ரிவென்ட் த டேஞ்சரஸ் கிளைமேட் சேஞ்ச் டு ரெடியூஸ் த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன். ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணணும். இது பயோபாட்னிக்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் சென்டர் மார்க் வாங்கின ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஸ்கிரிப்டை வாங்கி ஒரு டைம் வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் வந்து மார்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது பயோபாட்னியான அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு. கீழே பயோசுவாலஜிக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 35 out of 35 வாங்கியிருக்காங்க. ஸோ பயோசுவாலஜி வேல்யூஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், மார்க் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், கீ ஆன்சர் ப்ளஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ, பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் 12th பயாலஜி இதெல்லாம் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தந்துட்டு மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்டேட்டை நான் தொடர்ந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தொடர்ந்து அப்டேட் நான் கொடுத்துட்டே இருப்பேன். அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.